தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். உயிருக்கு நேரான தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி வித்யாலட்சுமி பள்ளியின் தமிழாசிரியை தமிழரசி. இன்றைய தமிழறிவோம் பகுதியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். தேநீர். தேநீர் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான். இதோட சொல் தேநீரா அல்லது தேநீரா, இதில் எது சரி? ரன்னகர நீயை பயன்படுத்தி எழுதுகிற சொல் சரியா அல்லது தன்னகர நீயை பயன்படுத்தி எழுதுகிற சொல் சரியா அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். தேநீர் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு சொற்களையும் பிரித்து பார்க்கணும். தேநீர் இங்க பாருங்க, தேன் கூட்டல் நீர். தேநீர். தேன்னா என்ன? ஹனி. உங்களுக்குலாம் பிடிக்கும்ல ஹனி, சின்ன குழந்தைலாம் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. ஹனி தேன், இது நீர். தேன் கூட்டல் நீர் தேநீர். இப்போ இந்த தேநீரை பிரிக்கலாம் வாங்க. தே கூட்டல் நீர், தே கூட்டல் நீர். இந்த தே அப்படின்னா என்னன்னா தேயிலை, தேயிலையை கொண்டு தயாரிக்கப்பட்ட நீர் அப்படின்னு பொருள். இங்கே பாருங்க, தேன் கூட்டல் தேநீர். இது ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும்? நம்ம முதல்ல பிரித்து பார்த்தல அந்த நீர், ரன்னகர நீயை பயன்படுத்தி இங்கே எழுதணும் தேநீர். இப்போ இந்த தேநீர் என்ன சொன்னோம்? தேயிலையால் தயாரிக்கப்பட்ட நீர். இது என்னதுன்னா தேயிலை. தேயிலை கூட்டல் நீர் தேநீர். இது தன்னகர நீயை பயன்படுத்தி எழுதணும். இப்போ இந்த இதில் எது சரின்னு நீங்கள் நினைப்பீங்க? தேநீர் ரன்னகர நீயை பயன்படுத்தி எழுதுகிற சொல் சரியா அல்லது தேநீர் தன்னகர நீயை பயன்படுத்தி எழுதுகிற சொல் சரியா? இதுக்கு பொருள் வேற, இதுக்கு பொருள். இப்போ சரியான பொருள் எது சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், கரெக்ட். தேநீர் இந்த சொல் தான் சரியான சொல். பயனுள்ள இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான தகவலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.